அன்பர்களே, சாய் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த சாய் சத் சரிதத்தை மிகவும் எளிமையாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் இங்கே விளக்கியிருக்கிறேன். பார்த்து பயன்பெறுக. ஸ்ரீ சாயி சத் சரிதம் அத்தியாயம் 1. சாய்பாபா கோதுமை மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து. சீரடி மக்கள் பாபா மாவரைத்ததன் நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தை தவிர வேறொரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார். இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார். கோதுமையை மாத்திரமன்று, பாவங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருவையில் இருந்தது. முன்னது கீழ்கல்லாகும், பின்னது மேற்கல்லாகும். பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும். சத்துவ, ராஜச, தாமச என்ற முக்குணங்களை சேர்ந்த நம் எல்லோருடைய உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இவைகளை நிகழந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாது என்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும். இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது, ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.